السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله مع الصابرين صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الصبر عند صدمة الأولى أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாம போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே துஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமேஸ்வர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு ஏற்றமளிக்கும் 7 விஷயங்கள் என்பதாகும். இந்த உலகத்தில் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை கடமைக்காக செய்வதை விட கடமை உணர்வோடு செய்வதை இந்த உலகம் பாராட்டுகிறது. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை 2 விதத்திலே தான் செய்ய முடியும். கடமைக்காக செய்வது ஒன்று, கடமை உணர்வோடு செய்வது என்பது ஒன்று. அப்ப எந்த வேலையாக இருந்தாலும் அது சிறப்பாக இருப்பதற்கு, சிறப்பாக கவனிக்கப்படுவதற்கு, மதிக்கப்படுவதற்கு அந்த காரியங்களை பேருக்காக இல்லாமல் அதை கவனத்தோடு செய்கிற நேரத்திலே அந்த காரியம் சிறப்பாக இருப்பதை நாம் காணுகின்றோம். பேருக்கு ஸ்கூலுக்கு போறவன் இருக்கான், நான் பேரும் போரோடு வாழ வேண்டும் என்று ஸ்கூலுக்கு போறவனும் இருக்கான். அப்ப யார் எந்த இலக்கை நோக்கி செல்கிறார்களோ அதிலே அவர்கள் சாதனை படைக்கிறார்கள், வெற்றி அடைகிறார்கள். அதுபோன்றுதான் இந்த உலகத்தில் 7 நிலைகளிலே 7 விஷயங்களை நாம் கடைபிடிக்கிற நேரத்திலே ஏற்றத்தை பெற முடியும், சிறப்பை அடைய முடியும் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். முதலாவதாக கூறுகிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு நியாமத்துகளை, அருள்கொடைகளை வழங்குகிற நேரத்தில் அதற்கு அதிகமாக ஷுக்ர் எனப்படும் நன்றியை செலுத்தி அதை சிறப்பாக்கிக் கொள்வது என்பதாக கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா எந்த பாக்கியங்களை வழங்கினாலும் சரி, அது சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுடைய அருள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் தன் திருமலை சொல்வான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். நீங்கள் பயன்படுத்துகின்ற எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள். இந்த உலகத்திலே அந்த அருள் இல்லாத மக்கள் உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். உணவு இல்லாத மக்கள் எவ்வளவு மக்கள், தண்ணீர் இல்லாமல் எத்தனையோ மக்கள், பாதுகாப்பு இல்லாமல் எத்தனையோ மக்கள், தான் வாழுகின்ற நாட்டிலே பாதுகாப்பு இல்லாமல் எந்த நேரத்திலே என்ன நடக்கும் என்பதாக தெரியாமல் விதிவிதிங்கி நிற்கின்ற மக்கள் எவ்வளவோ.
இப்படி மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா நமக்கு உணவை வழங்குகின்றான், உடையை வழங்குகின்றான், உறைவிடத்தை எல்லாம் வழங்குகின்றான். நாம் நிம்மதியாக உறங்கி எழுகின்றோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள். இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்துகின்ற எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள். அதை பயன்படுத்துவதை மார்க்கம் தடை செய்யவில்லை. பயன்படுத்துகிற ஒவ்வொரு நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லுமாறு மார்க்கம் கூறுகிறது. உறங்கி எழுந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ், உண்டு முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ், உடையை அணிந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நேரத்திலுமே நாம் ஒவ்வொரு வாக்கியங்களை நாம் பயன்படுத்துகிற நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய வேண்டும். அப்ப நன்றி செய்யும் நேரத்தில் அல்லாஹ் என்ன வழங்குகிறான்? இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹு தஆலா மென்மேலும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை அபிவிருத்தி அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றார். அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நான் கூட உங்களுக்கு சொல்லி இருப்பேன், நமது பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை நாம் வாங்கி கொடுக்கின்றோம். அதை அவர் மனதார ஏற்றுக்கொள்கிற நேரத்திலே, நம்மை பாராட்டுகிற நேரத்திலே என்ன செய்வோம்? இன்னும் அதை அதிகமாக வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் ஆசைப்படுகின்றோம். அந்த பொருளை அவர் மதிக்காத நேரத்தில், அதை குறை கூறுகிற நேரத்திலே என்ன செய்ய வேண்டும்? வாங்கி கொடுத்ததே தப்பு, இனிமே இவனுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது என்பதாக நாம் நினைக்கின்றோம். அதுபோல அல்லாஹு தஆலா எந்த பாக்கியம் நமக்கு கொடுத்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், இது நீ எனக்கு வழங்கினாய், அவ்வளவுதான். நீ வழங்கினாய் என்று மனதால் நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்வது போதும். அல்லாஹு தஆலா அந்த அருள்கொடை அல்லாஹு தஆலா பரக்கத் செய்கின்றான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா மென்மேலும் சிறப்பாக ஆக்கி வைக்கின்றான். ஏன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், முதலாவதாக கூறுகிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள்கொடைகளை வழங்குகிற நேரத்திலே அதற்கு நன்றி செய்வதன் மூலமாக அதை சிறப்பாக ஆக்குங்கள் என்பதாக கூறுகிறார்கள். இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் சோதனைகள் வருகிற நேரத்திலே பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக அதை சிறப்பாக ஆக்குங்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா காலமுமே ஒரு சிறப்பாக இருக்கும் என்பதாக சொல்ல முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனை என்பது மாறி மாறி வரத்தான் செய்யும். ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொரு விதங்களிலே சோதனை என்பது வரத்தான் செய்யும். ஒவ்வொரு நேரத்திலேயுமே ஒவ்வொரு விதத்திலே சோதனைகள் வரலாம். அதனால சில நேரங்களிலே என்ன செய்யணும்? ஒவ்வொரு காலகட்டத்திலே சோதனைகள் மாறுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு தகுந்த மாதிரி சோதனைகள் மாறுகின்றது. சில மக்களுக்கு இல்லை என்பது சோதனை, சில மக்களுக்கு இருப்பதே சோதனை. சில மக்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் வரலாம். சில மக்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, அதை பயன்படுத்துவதற்கு, அதை ஆட்சி செய்வதற்கு, அதிகாரம் செய்வதற்கு குழந்தை பாக்கியங்கள் இல்லை. உலகத்திலே எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ வகையான சோதனைகள் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த சோதனை நேரத்தில் நாம் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக அந்த சோதனையை சிறப்பாக ஆக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் துவண்டு போய்விடக்கூடாது. என்ன இப்படி ஒரு கஷ்டம், ஏன் இந்த கஷ்டங்களாக நாம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் தன் திருமலை சொல்வான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ஒரு வசனத்திலே கூறுகிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரு அஜ்ருஹு பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூறி நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எந்த சோதனை வந்தாலும் கூட நாம் நினைக்க வேண்டும், அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான். இந்த சோதனை நீக்குவதற்கான ஆற்றல் படைத்த, அதிகாரம் படைத்தவன் என்னோடு இருக்கின்றான், என்னை கைவிட்டு விட மாட்டான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அழகா ஒரு அறிஞர் சொல்லி இருந்தார். ஒரு அறிஞர் ஒரு செய்தியை எழுதியிருந்தார். ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ன செய்யறார்? தந்தை என்ன செய்யறார்? தூரமாக உயரமாக தூக்கி போடுகிறார். அப்படி தூக்கி போடுகிற நேரத்திலே குழந்தை மேல போயிட்டு வருகிறது. வருகிற நேரத்தில் அந்த குழந்தை அழுகிறதா? அழுவது இல்லை. ஏன் என்று சொன்னால், என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய தந்தை கையை நீட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது அந்த குழந்தைக்கு தெரியும். என் மீது நேசம் வைத்திருக்கிற என் தந்தை என்னை விட்டுவிட மாட்டார் என்ற அந்த குழந்தைக்கு தெரியும். அதனால ஒருபோதும் அந்த குழந்தை பயப்படுவது இல்லை, அழுவது இல்லை, மிரளுவது இல்லை.
அதுபோன்று நம்மை அல்லாஹ் தஆலா சோதனையின் மூலமாக தூக்கி எறிகிற நேரத்தில் நாம் கவலை அடைய வேண்டிய தேவையில்லை. ஏன் என்று சொன்னால் நம்மை அரவணைப்பதற்கு அல்லாஹ் தஆலா கையை நீட்டி தயாராகத்தான் இருக்கின்றார். அது மாதிரி அல்லாஹ் தஆலா சோதனைகள் வழங்குகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுக்கு என்ன செய்ய நிறைய கூலிகளை அல்லாஹ் வழங்க காத்திருக்கின்றார். எனவேதான் நமக்கு சோதனைகளை எல்லாம் ஏற்படுத்தியது என்று அல்லாஹ் என்ன கூறுகிறார்? இன்னமா யுவஃபஸாபிரு அஜ்ரு பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹார்டு ஒர்க், எந்த அளவுக்கு வேலை அதிகமாக வழங்கப்படுகின்றது அந்த அளவுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. எந்த அளவுக்கு வேலை வழங்கப்படும் என்ன செய்யறோம்? ஒரு மேனேஜரா இருக்காரு, ஸ்டாஃபா உள்ளவனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட பன்மடங்கு சம்பளம் மேனேஜருக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவருக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கு. வேலையே தெரியாது, மென்டல் டார்ச்சர் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொன்றையும் கண்காணிக்க வேண்டிய நிலை இருக்கும். இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சிரமங்கள் என்பது இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில உயர்நிலைக்கு அவர் சென்று கொண்டே இருக்கின்றார். அப்ப அல்லாஹ் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு சோதனையை கொடுக்கின்றானோ அல்லாஹ் நமக்கு அந்த அளவு உயர்ந்த கூலிகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். கொடுக்க நாடுகின்றான், சோதனைகளை கொடுக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய விசேஷமான அன்பு நம்மி மீது இருக்கும் என்பதற்கு அடையாளம் தான் சோதனை என்பது. பல மக்கள் நினைக்கிறாங்க நமக்கு சோதனை வருகிற நேரத்தில் அல்லாஹ் நம்மை வெறுக்கின்றான், நம்ம மீது கோபப்படுகின்றான், அதனால் நமக்கு சோதனை வருகிறது என்பதாக. அப்படி அல்ல, குர்ஆன் ஹதீஸிலே அப்படியெல்லாம் சொல்லப்படவில்லை. சில நேரத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவே சோதனைகள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அது கூட நம்மை பண்படுத்துவதற்காகத்தான். இப்ப நம்ம புள்ள தப்பு செஞ்சுனா அவனை அடிக்கிறோம், நம்ம சாவடிச்சிருவோமா? ஏன் அவனை அடிக்கிறோம், அவனை ஏன் திட்டுறோம்? அவன் மீண்டும் அந்த தவறை செய்து அவன் என்ன செய்ய அறிந்து போய்விடக் கூடாது. அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் சொல்லுவான். வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் ஓதப்படுறா இல்லையா? அது அல்லாஹ் என்ன கொடுக்கின்றான்? சில நேரங்களில் அவருக்கு நாம் சிறிய சோதனைகளை தண்டனைகளை இந்த உலகத்தில் கொடுக்கின்றோம். ஏனென்று சொன்னால் மறுமையின் தண்டனை விட்டு அவனை பாதுகாப்பதற்காக நாம் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அவர்கள் உலகத்தில் அல்லாஹ் நமக்கு சில சேரத்திலே சோதனை கொடுக்கிற நேரத்திலே மக்கள் துவண்டு போய் விடுகிறார்கள். அல்லாஹ் என்னை போல் ரொம்ப சோதிக்கிறான், என் மீது கோபப்படுகிறான் அல்ல. சில நேரத்தில் அவருடைய பாவங்களுக்கான பரிகாரம் என்று சொன்னாலும் கூட நம்மை திருத்துவதற்காக செம்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம். சில நேரத்தில் அல்லாஹ் நம்மை அதிகமாக நேசித்தால் கூட கொடுக்கலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு சொல்வாங்க இல்லையா, மகனே இந்த உலகத்திலே சோதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய சாபத்தை பெற்றவர் என்பதாகவோ, இந்த உலகத்திலே உல்லாசமான உயர்தரமான வாழ்க்கை வாழக்கூடியவன் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்களாக நீ தவறாக நினைத்து விடாதீர்களாக சொல்றாங்க. ஏன்னு சொன்னா இந்த உலகத்திலே நபிமாரை விட அல்லாஹ்வுக்கு நேசமானவங்க யார் இருக்க முடியும்? எல்லா நபிமாரும் எவ்வளவு சிரமத்தை பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, ஊதித்து மிஸ்ல மாஊதிய நபி, எனக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டத்தை போல உலகத்தில் எந்த இறை தூதருக்கு கொடுக்கப்படவில்லை பெருமானார் சொன்னாங்க. இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிற நேரத்திலே அவனுக்கு சித்திக் அவர்கள் சொன்னார்கள், பொறுமையாக இருப்பதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அதை சிறப்பாக ஆக்குங்கள், நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழுங்கள். ஏன்னு சொன்னா பெருமானார் சொல்லுவாங்க, இத அஹப்பல்லாஹ் அபத்தல் இபத்தலாஹு, அல்லாஹ் ஒருவனை நேசித்தால் அல்லாஹ் அவனை சோதிப்பான். ஃபமன் ரலிய ஃபலஹு ரிதா, யார் அந்த சோதனையை பொருந்திக் கொண்டாரோ அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கிறது. யார் அந்த சோதனையிலே கோபப்படுகிறாரோ அல்லாஹ்வுடைய கோபம் அவருக்கு கிடைக்கிறது. அதனால இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிற நேரத்திலே பொறுமையின் மூலமாக நீங்கள் அதை சிறப்பாக்குங்கள். மூன்றாவதாக சொல்றாங்க, கல்வியாளர்களுக்கு சிறப்பு என்பது நிதானம் என்பதாக கூறுகிறார்கள். கல்வியாளர்கள், அறிஞர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான தேவை நிதானம் என்பதாக கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் நம்மை உசுப்பேற்றுவது மாதிரி, கோபத்தை ஏற்படுத்துவது மாதிரி பல காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பாங்க. நாம் எங்கே பலகீனமாகிறோம் தெரியுமா? அவர்களுடைய நோக்கம் நிறைவேறுகிற நேரத்திலே நம்மளை டென்ஷன் ஆக்கிற முடிவு பண்ணி அவர்கள் டென்ஷன் ஆக்குகிற நேரத்திலே நாம் டென்ஷன் ஆகி அதிரடியாக செயல்படுகிற நேரத்தில் தான் நாம் தோற்று போகின்றோம்.
அந்த நேரத்திலே நிதானம் முக்கியம் சொல்கிறார்கள். அறிஞர்களாக இருந்தாலும் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கு தேவை நிதானம் என்பதாக கூறுகிறார்கள். சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதிகாரம் படைத்தவன். அல்லாஹ்விற்கு ஆத்திரமூட்டுவது மாதிரி இந்த உலகத்தில் மக்கள் நடந்தாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய ஆத்திரத்தை, கோபத்தை வெளிப்படுத்துவது இல்லை. வகான அல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீமா. அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய எவ்வளவு காரியங்கள் செய்யப்படுகிறது இல்லையா? அல்லாஹு தஆலா கோபப்பட்டான் என்று சொன்னால் இந்த உலகம் அழிந்து போகும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வான் இல்லையா, வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس மா கஸபு. இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற பாவத்துக்காக அல்லாஹு தஆலா ஒருவருடன் தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் மா தரக்கலா லஹ்ரியா மின் தாப்பா, இந்த பூமியில எந்த உயிரினம் இருக்காது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலகத்துல மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள் செய்யக்கூடிய பாவத்துக்காக அல்லாஹு தஆலா உடனே தண்டிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன நடக்கும்? எல்லாத்தையும் அழிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு நேரத்திலே செய்வாங்க. ஒவ்வொரு வகையான குற்றங்கள் செய்யுது. அப்ப குற்றம் செய்யறவன பூரா அழிச்சுக்கிட்டு தான் என்ன ஆகும்? இந்த பூமி மட்டும்தான் இருக்கு, பூமிக்கு வேற எதுவும் இருக்காது. அப்ப அல்லாஹ் தஆலா செய்கின்றான் நிதானத்தை, அடக்கத்தை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஏற்று தருகின்றான். அதைத்தான் அல்லாஹ் கூறு, வக்கானல்லாஹு அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான், நுண்ணறிவாளனாக இருக்கின்றான். அனைத்தும் தெரியும், ஆனால் தெரியாதமா நிதானமாக இருக்க வேண்டும், அடக்கமாக இருக்கும். யார் நமக்கு எதிராக செயல்படுகிறாரோ, சதி செய்கிறார், எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் என்ன செய்யணும்? நிதானம் என்பது மிக முக்கியம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆத்திரமூட்டக்கூடிய எத்தனையோ காரியத்தை மக்கள் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிதானமாக அடக்கத்தோடு இருந்தார்கள். ஏன்னு சொன்னால் பெருமானார் கையேந்தி இருந்தார்கள் சொன்னால் இந்த உலகம் அழிக்கப்பட்டு போயிருக்கும். தாயிஃப் நகர மக்கள் அந்த அடித்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க? ஜிப்ரீல் வந்து கேட்டார் இல்லையா, பெருமானார் சேசருடைய உகது போர்க்களத்தில் பெருமானாருடைய பல் ஷஹீதாக்கப்பட்டு முகமெல்லாம் கோரமாக ஆக்கப்பட்டது. உகது போர் நடந்தது ஷவால் மாதத்திலே தான். மக்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அவருக்கு ஏதாவது பத்துவா செய்கிறீர்கள் என்பதாக. பெருமானார் கைதூக்கி இருந்தார்கள் சொன்னால் அவர் மக்கள் அழிந்து போயிருப்பார்கள். மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிஞர்கள் ஆட்சியாளருக்கு தேவை நிதானம் என்பது. வார்த்தை விட்டு விடாமல், அதிரடியாக செயல்பட்டு விடாமல் ஒரு காரியத்தை எப்படி நிதானமாக சமயோஜிதமாக நடக்க வேண்டும் என்பதை அப்படி நடந்து என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெற வேண்டும். மூன்றாவதாக கூறுகிறார்கள். நாலாவதாக சொல்றாங்க, மாணவர்களுக்கு சிறப்பு என்பது பணிவு என்பதாக கூறுகிறார்கள். மாணவர்கள் என்று சொன்னால் கல்வியை ஒருவர் எப்போது கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா, எந்த அளவுக்கு பணிவோடு இருக்கின்றார். பணிவு என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள். ஒன்று, எனக்கு எதுவும் தெரியாது என்பதாக ஒருவர் நினைக்க வேண்டும். ஒன்று, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரியாது நிறைய இருக்கிறது என்பதாக ஒருவர் நினைக்கணும். பெருமானார் சொல்வாங்க, லா அத்ரி நிஸ்பில், எனக்கு தெரியாதும் இருக்கின்றது என்பதாக ஒரு நினைக்கிற நேரத்தில் அவன் பாதி அறிவாளியாக இருக்கிறான். எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டா அப்படின்னா இவருக்கு பெருமை வந்து விடும், இவன் கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கிறது என்பதை முதல்ல செய்யணும். ஒவ்வொருவரும் யோசிக்கணும். மாணவர்னா மதரசால போய் படிக்கிற மட்டும் இல்லை, நமக்கும் தான். நமக்கும் தெரியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்குதுன்னா நினைக்க வேண்டும். கூஃபா நகரத்திலே காசியா இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு சட்டம் கேட்டார், தெரியலேன்னாங்க. ரெண்டாவது ஒரு சட்டம் கேட்டார், தெரியலேன்னாங்க. அப்பதான் அவர் சொன்னாரா, ஹசானா கூடிய காசுல வீணா போகுது. ஒன்னும் தெரியாத ஆளை கொண்டாந்து நீதிபதியா வச்சு ஹசானாக்கள் இருந்து சம்பளம் கொடுத்து, உங்களுக்கு சம்பளம் கொடுத்து காசு வீணா போகுது அப்படின்னா அபியூசுவான் சொன்னாங்களா, தோழரே, எனக்கு தெரிந்த நிலகவனிங்க, எனக்கு தெரிந்த கல்விக்காகத்தான் இந்த ஹதியா கொடுக்கப்படுகிறது, எனக்கு சம்பளம் கொடுக்கப்படுது அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதற்காகத்தான் இந்த சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, எனக்கு தெரியாத விஷயத்துக்கு சம்பளம் கொடுக்கப்படுமானால் இந்த ஹசானா மாதிரி 3 ஹசானா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? எனக்கு தெரியாத நிறைய இருக்கு, பாடி சம்பளம் கொடுத்து காசு வீணாக்க, எனக்கு தெரிந்த ஒரு இடம் செய்யறது, ஒரு காவாசி தெரியும்,
அந்த காவாசிக்கு தான் இந்த சம்பளம் கொடுக்கப்படுகிறது. தெரியாத விஷயத்துக்கு நீ சம்பளம் கொடுத்த அப்படின்னா இதே மாதிரி 3 மடங்கு எனக்கு சம்பளம் கொடுக்கணும் சொன்னாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அறிஞராக இருந்தால் யாருக்குமே என்ன செய்ய முதல்ல எனக்கு தனக்கு தெரியாததாக நான் நினைக்கிறேன். பணிவு என்பது தேவை. இரண்டாவதாக சொல்றாங்க, ஒரு இடத்திலே போய் கல்வி கற்கிற நேரத்திலே பணிவோடு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு தெரியல அப்படின்னா தெரிந்த இடத்திலே பணிவோடு கேட்க வேண்டும். அது வெட்கப்பட வேண்டிய தேவை இல்லை. அது உமரே ஃபாரூக் சொல்லுவாங்க, யாரிடமிருந்து நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்கிறீர்களோ அவரிடத்திலே பணிவோடு இருங்களாக சொல்லுவாங்க. அதில் தலிரல்லாஹுத்தால் அன்கு சொல்வார்கள், எனக்கு ஒரே ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தவருக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன், அவர் நாடினால் என்னை விட்டுக் கொள்ளாமாக சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாங்க, நாலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாணவர்கள் என்று சொன்னால் படிக்கிற மாணவர் மட்டுமல்ல, மார்க்கத்தை தேடக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை போன்ற மக்களுக்கு மார்க்கத்தை நம்ம தெரியணும் அப்படின்னு கேட்டா பணிவோடு இருந்து தெரிந்த இடத்தில் போய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் சிறப்பு இருக்கிறதாக சொல்றாங்க. ஐந்தாவதாக சொல்றாங்க, உபகாரத்தினுடைய சிறப்பு என்பது அதை சொல்லி காண்பிக்காமல் இருப்பது என்பதாக கூறுகிறார்கள். நாம் செய்த உபகாரம் எப்போது சிறப்பாக ஆகும் என்றால், நாம் செய்யக்கூடிய உபகாரம் எப்ப சிறப்பாக ஆகும் என்றால், அந்த உபகாரத்தை எப்போதுமே நாம் சொல்லி காண்பிக்க கூடாது. அது அந்த உபகாரத்துக்கும் சிறப்பு, அந்த உபகாரியாக இருக்கக்கூடியவருக்கும் சிறப்பு. எந்த காலத்திலேயே நாம் யாருக்கு எந்த உதவியை செய்தாலும் கூட, சில நேரங்களில் அவருக்கும் நமக்கும் எத்தியில சில நேரங்களில் சங்கடங்கள் வந்தாலும் கூட, எந்த காலத்திலும் இதை நாம் சொல்லி காண்பித்து விடக்கூடாது. அல்லாஹ் தன் திருமலை சொல்வார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய தான தர்மத்தினுடைய நன்மையை சொல்லி காண்பிப்பதன் மூலம் இழந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் இந்த இடத்துல மனிதனிடத்தில் இருக்கிற ஒரு பலவீனம் என்ன என்று சொன்னால், தான் செய்யக்கூடியதை சொல்லி காண்பிப்பதன் மூலமாக அதிகமான மக்கள் நன்மை இழந்து விடுகிறார்கள். ஒன்று அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், இல்லாவிட்டால் இன்னைக்கெல்லாம் என்ன செய்யறது, ஒரு போட்டோ எடுத்து என்ன செய்யறது, அப்படியே குரூப்ல போடுறது போட்டோ, அதுவும் மறைமுகமாக சொல்லி காண்பிக்கிறதா. நான் ஒருவருக்கு உதவி செய்கின்றேன், அவ்வளவுதான். அந்த உதவியை எப்போது வெளிப்படுத்தலாம் என்று சொன்னால் மார்க்கம் அதையும் கூறுகிறது. என் துபுது சதக்காத்துக்கு நிலைமாகி, அந்த தர்மத்தை எப்போது வெளிப்படுத்தலாம் என்றால், அதை பார்த்து பிற மக்கள் அந்த காரியத்தை செய்வார் என்று ஆர்வம் ஊட்டுவதற்காக வெளிப்படுத்தலாம். அது போட்டோவா இருந்தாலும் சரி, அது நீங்க சொல்வதாக இருந்தாலும் சரி. எங்க இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு ஒரு காரியம் இருக்கு, நான் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தேன், நீங்க உங்களால முடிஞ்ச செய்யுங்க என்று பிறரை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்வதற்கோ அதை போட்டோக்களாக எடுத்து வெளியிடுவதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில். இல்லாவிட்டால் தன்னுடைய நல்ல காரியத்தை சொல்லி காண்பிப்பதன் மூலமாக அல்லது போட்டோக்கள் எடுத்து போடுவதன் மூலமாக இந்த உலகத்திலே உங்களுக்கு பேரும் புகழும் என்பதால் கிடைக்கலாமே தவிர அதன் மூலமாக எந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் பேரும் புகழும் என்பது உங்களை மாதிரி ஆளுதான் அவர்கள் போற்றுவாரே தவிர நல்லவர்கள் போற்ற மாட்டார்கள். அதனால செல்ஃபி எடுத்து என்ன செய்யறது, புகைப்படங்களை எடுத்து போடுவது என்பதெல்லாம் முடிந்த வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அவங்க சிந்திக்க சொல்றாங்க, நீங்க செய்யக்கூடிய எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அந்த நல்ல காரியத்தை பிறத்திலே சொல்லி காண்பிப்பதன் மூலமாக நன்மை இழந்து விடாதீர்கள். நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா, இவ்வளவோ காரியங்கள் செய்தார்கள், யார் செய்தார்களாக தெரியாது. அவர்கள் மௌத்துக்கு பிறகுதான் தெரிய வரும். அந்த அளவுக்கு என்ன செய்தார், ரகசியமாக இந்த உலகத்திலே நற்காரியங்கள் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். நான் கூட உங்களுக்கு சொன்ன சொல்லியிருக்கேன் இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையிலே கர்பலா யுத்தத்திலே என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதுல தப்பி பிழைத்தவர் ஜெயில் ஆபிதீன் மட்டும்தான். அவங்கள பத்தி எழுதுறாங்க, அவர் ஹயாத்தோடு இருக்கின்ற வரைக்கும் எத்தனை குடும்பத்துக்கு உதவி செய்தார் என்பதாக யாருக்கும் தெரியாது, அவருடைய மௌத்துக்கு பிறகுதான் தெரியுமா.
என்ன செய்வாங்க, இரவு நேரத்திலே அந்த குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை போய் திண்ணை வச்சுட்டு வந்துருவாங்க. 80 குடும்பங்களுக்கு உதவி செய்தார்களாம். அவருடைய மௌத்துக்கு பிறகு அந்த உதவி வருவது நின்றதற்கு பிறகுதான் இவ்வளவு காலங்கள் அவர் உதவி செய்தார் என்று தெரிய வந்ததாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன இருக்குது? ஏதாவது ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் கூட ஒன்று நாம் சொல்லி காமிக்கின்றோம். இல்லைன்னா என்ன ஆகுது அப்படிங்கிற செல்ஃபி எடுத்து குரூப்ல போடுறது. இது மாதிரியான காரியத்தை செய்வதன் மூலமாக நாம் நன்மை இழந்து விடுகிறோம். அப்போ சித்திக் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய உபகாரம் என்பது எப்போது சிறப்பாகும் என்று சொன்னால் அந்த உபகாரத்தை சொல்லி காமிக்காமல் இருக்கும் போதுதான் சிறப்பாக ஆகிறது. ஆறாவதாக சொல்றாங்க, உங்களுடைய தொழுகை எப்போது சிறப்பாகும் என்று சொன்னால் அந்த தொழுகையிலே உள்ளம் ஒன்றிருந்தால் தான் தொழுகை சிறப்பாகும். அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா, தொழுகிற நேரத்திலே உங்களுடைய உள்ளத்தை தொழுகையிலே உள்ளடக்குங்கள். அந்த உள்ளம் என்பது வெளியிலே செல்லத்தான் செய்யும், அது அலைபாயத்தான் செய்யும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்தந்த நேரத்தில் எதை ஓத வேண்டுமோ நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லது இமாம்கள் ஓதுகிற நேரத்திலே செவிமடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை உள்ளங்கள் வெளியிலே சென்றாலும் கூட அந்த உள்ளத்தை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு உள்ளம் ஒன்றி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் இபாதத்துடைய நன்மையை நாம் பெற முடியும். ஒரு அறிஞரிடத்துல போய் கேட்டார், ஒரு அறிஞரிடத்துல ஒருத்தர் கேட்டார், ஏங்க இந்த மாதிரி உள்ளத்தை வந்து தொழுகையில் எப்படி வந்துட்டு ஒன்றிணைப்பது? நான் தக்பீர் கேட்டுட்டாவே என்னுடைய உள்ளம் எங்கேயாவது போயிருது, அதுவே தக்பீர் கேட்டா எங்கேயாவது உள்ளம் போயிருது, என்ன செய்திருப்பா? அவங்க சொன்னாங்கன்னா, அதாவது ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா தண்ணியை கொடுத்து இந்த அப்படியே என்ன செய்ய போய் இந்த சந்தையில போய் அப்படியே சுத்தி கொண்டு வா, சந்தையை சுத்தி கொண்டுட்டு வா. கொண்டு வருகிற நேரத்திலே ஒரு துளி தண்ணீர் கூட கீழே சிந்தக்கூடாது. அதை கண்காணிப்பதற்கு கூட 2 பேர் அனுப்பிக்கலாம். நான் அப்படி கொண்டு வந்து விட்டால் உனக்கு பரிசு, கொண்டு வராவிட்டால் உனக்கு தண்டனை. தண்ணியை சிந்தாம கொண்டு வரணும், சிந்தாம கொண்டு வந்தா உனக்கு பரிசு, அதை என்ன செய்ய சிந்தனா உனக்கு தண்டனை. சுத்திட்டு வந்தாரு, சின்னாம கொண்டு வந்துட்டாரு. அவங்க 2 பேர் சொன்னாங்க, சிந்தலக கொண்டு வந்துட்டாரு. கேட்டாங்களா, சந்தையில போய் சுத்தையில சந்தையில வந்து இன்னைக்கு இந்தந்த பொருட்கள் என்ன விலைக்கு வித்தாங்கன்னு கேட்டார். கூவி வித்திருப்பாங்கல்ல. அப்ப என்னப்பா சொன்னாங்க, ஏங்க நீங்க நான் என் கவனம் பூரா வந்து தண்ணி சிந்திடக்கூடாதுங்கிறதெல்லாம் இருந்துச்சு, அப்ப எப்படி நான் போய் அதை கவனிக்க முடியுவாங்க? இப்படித்தான் உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் சொன்னாங்க. அதாவது உள்ளங்கள் வெளியே சென்றாலும் கூட அந்த உள்ளத்தை தொழுகையிலே கொண்டு வர வேண்டும். அந்த தொழுகையின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் எவரே தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ அவருக்குத்தான் வெற்றி என அல்லாஹ் தஆலா கூறுகிறார். தக்பீரை மட்டும் கட்டிட்டு அங்கெங்கு வேடிக்கை பார்ப்பது, மனதை அலைபாய வைப்பது, பார்வையை அலைபாய வைப்பதன் மூலமாக கடமைகள் தீரலாமே தவிர அது மூலமாக பலன் இருக்காது. அதான் அவங்க சித்திக சொல்றாங்க, உங்களுடைய தொழுகை என்ன செய்ய உள்ளச்சத்தின் மூலமாக என்ன செய்யுங்கள், சிறப்பாக்குங்கள். 7ஆவதாக சொல்றாங்க, இரையச்சம் என்பது பாவத்தை செய்து தௌபா செய்வதை விட பாவத்தை விட்டு விலகி இருப்பதன் மூலமாக சிறப்பாக்குங்கள் சொல்றாங்க. பாவம் செய்து தௌபா செய்வது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். சில மக்கள் பாவம் செஞ்சு தௌபாவோடு செய்ய வாழ்ந்து கொண்டிருக்க, அவங்களை பத்தி விட்டுருங்க. ஆனால் பாவம் செய்ததற்கு பிறகு தௌபா செய்வது என்பது சாதாரணமான நிலை. தக்வாவினுடைய இரையச்சத்தினுடைய உண்மை நிலை என்ன தெரியுமா? நீங்கள் பாவத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் தக்வா என்ற இரையச்சத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது. அதாவது ஒரு தவறை செய்ததற்கு பிறகு வருந்துவதை விட, நமக்கு தவறு செய்து விட்டோமே என்று வருந்துவதை விட அதற்கு முன்பாக கவனத்தோடு இருப்பது என்பதால் சிறப்பிற்குரியது. ஒரு வாகனத்துல போறோம், வாகனத்துல போய் என்ன செய்ய விபத்து ஏற்பட்டதற்கு பிறகு ஆகா கொஞ்சம் சுலவா வந்திருக்கலாம், கொஞ்சம் கவனிச்சு வந்திருக்கலாம், இந்த போனை பேசாம பாக்கெட்ல வச்சிருக்கலாம் என்பதாக நினைப்பது என்பது சாதாரண மனிதனுடைய நிலை. ஆனால் உயர்ந்த மனிதனுடைய நிலை என்னவென்று சொன்னால், விபத்து ஏற்படாமல் அதற்கு முன்னால தன்னை தற்காத்துக் கொள்வது. அவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தக்வா இரையச்சம் என்று சொன்னால் நீ பாவம் செய்து பாவ மன்னிப்பு தேடுவதை விட அந்த பாவம் செய்யாமல் உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும்.